மகரம். மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு அமைப்பு இருக்குது. என்ன மிகப்பெரிய அமைப்பு? 7.5 சனி முடிஞ்சு போச்சு. 3, 5 கூடியவர்கள் பரிவர்த்தனை. 5ஆம் இடத்துலேருந்து குரு பகவான் ராசியை பார்த்துக்கிட்டு இருக்கிறார். 6ஆம் இடத்தில் இருக்கின்ற செவ்வாய் மட்டும் இந்த மாதம் 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ கடகத்துக்கு, அதாவது நீச்சத்துக்கு போகிறார். 7ஆம் இடத்துலேருந்து பார்க்க போகிறார். கொஞ்சம் கோபதாபங்களுக்கு ஆட்படுகின்ற மாதமாக இந்த மாதம் இருக்கும். டக்குன்னு ஒரு கோபம் வரும். எதுக்கெடுத்தாலும் ஒரு கோபமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ கொஞ்சம் தைரியம் தன்னம்பிக்கையெல்லாம் வந்துருச்சு. ஒரு 4-5 வருஷமாக பட்ட கவலையெல்லாம் தீரப்போகுதுன்ற ஒரு தன்னம்பிக்கையெல்லாம் வந்துடும். பேச்சுவார்த்தைகளில் கொஞ்சம் கவனமாக இருங்க. யார்ட்டையுமே எடுத்தெறிஞ்சு பேசாமல் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகளில் நிதானமாக இருக்க வேண்டிய தன்மைகள் இப்போது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் உண்டு. 3ல் இத்தனை பாபகிரகங்களும் சேர்ந்துருக்கிறது ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். சூரியன், சனி, ராகு 3 பேரும் சேர்ந்துருக்கிறாங்க. ஆனால் அட்டமாதிபதி இங்கே 3ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறார். அட்டமாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சி பாவத்துவமாக இருந்தாலே எதிர்பாராத தன்மைகளில் நஷ்டங்களை ஏற்படுத்துவார். பங்குச்சந்தை போன்ற விஷயங்களில் முதல் 15 நாட்களுக்கு கவனமாக இருக்கணும். ஷேர் மார்க்கெட்லாம் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. முதல் 15 நாட்களுக்கு பணம் வர்ற மாதிரி வந்து அப்படியே டப்புன்னு போகும். யாராவது ஒரு அரசாங்க அதிகாரியுடைய விரோதம் வரக்கூடிய தன்மைகள். சூரியன் ராகு, சூரியன் சனி சேர்க்கின்றது. அப்பா கிட்ட கூட கொஞ்சம் ஏதாவது உதவிகள்லாம் கிடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அப்பா வந்து இப்படி சொன்னார் அப்படி சொன்னார், இப்போ கை விட்டாரே, அவரை நம்பிட்டு இருந்தோமே, இந்த மாதிரியான ஏதாவது விஷயங்கள். அப்பா தான் இல்லை, சித்தப்பா பெரியப்பா, அப்பாவுடைய அண்ணன் தம்பிங்களும் அப்பா உறவு தானே, தந்தையின் உறவு தானே சித்தப்பா பெரியப்பா மக்கள்லாம். அப்போ அந்த சித்தப்பா பெரியப்பா அவர்களோடு பிறந்தவர்கள், பங்காளிகள், அங்காளிகள், இந்த மாதிரியான விஷயத்தில் ஏதாவது கஷ்ட நஷ்டங்கள் முதல் 15 நாட்களுக்கு பிறகு மட்டும் இருக்குது. முதல் 15 நாட்களுக்கு பிறகு அட்டமாதிபதி உச்சம் அடைகிறது என்பது மிகப்பெரிய ஒரு யோக அமைப்புங்க. அட்டமாதிபதி அங்கே வந்து அவருக்கு 4ஆம் இடத்துல வந்து உச்சத்தை அடைகிறார். எதிர்பாராத அதிர்ஷ்டம், திடீர் பயணங்கள், அதன் மூலமான லாபங்கள், அரசு அதிகாரிகளுடைய அனுகூலங்கள், தந்தையினுடைய உடல்நிலை நன்றாக இருப்பது, தந்தையின் சொத்துக்களில் நமக்கு ஏதாவது நல்ல வருமானங்கள் போன்றவைகள் வருவதென மிகப்பெரிய யோக பலன்கள் கண்டிப்பாக உண்டு. மாதத்தின் கடைசி 20 நாட்கள் கணவன் மனைவி உறவு கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதாவது ஏதாவது நம்ம ஒய்ஃபுக்கிட்ட ஏதாவது சொல்ல போக அங்கேருந்து வர்ற பதிலடி டபால்னு இருக்கும். அது ஒரு கவனமாக இருக்கணும். நம்ம ஏதாவது தெரியாதனமாக ஒரு வார்த்தையை விட்டுட்டு, ஆனால் அவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்கள் பெரிய அளவில் கொஞ்சம் எதிரடியாக இருக்கும். காதலன் காதலி உறவு கூட ஈகோயிஸாக தான் போகும். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலே நீ பெரியவனா நான் பெரியவனான்ற ஆண் பெண் உறவுகள் வந்துவிடும். நட்பு உறவுகளில் கூட ஆண் பெண் யாருன்னா நண்பர்களாக இருக்கிறது, தோழிகள் கிட்ட விளையாட்டாக எதனா ஒன்று பேசுகிறது, அதன் மூலமாக அவங்க நம்மளை தப்பாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் முதல் 10ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயின் 7ஆம் இட இருப்பினால் வரும் என்பதால் அக்கம் பக்கம் ஆண்கள் பெண்களிடம் பேசும்போது கவனமாகவும், பெண்கள் ஆண்கள் கிட்ட பேசும்போது கவனமாகவும். எதிர்பாராதவரை குறிக்கிறது தான் 7ஆம் இடம். அந்த இடத்துல வந்து செவ்வாய் உட்காந்தா ஏதாவது வார்த்தை தடுமாற்றத்தை விட்டுருவார். இந்த அளவுக்கு நீங்கள் பேசுவீங்க நான் நம்பவே இல்லை. உங்களை நான் இவ்வளோ பெரிய மனுஷனாக நினச்சிருந்தேன், எந்த மாதிரிலாம் நினச்சிருந்தேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே என்கின்ற மாதிரி இமேஜ் கிடக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் வரும். 15 நாட்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க. அதை தவிர்த்து பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாத மகர ராசிக்காரர்களுக்கு மகத்தான மாற்றங்கள் வந்துவிட்ட நல்ல மாதமாகவே அமைந்திருக்கிறது இந்த ஏப்ரல் மாதம்.